வெல்கம் டு ஆண்டனா பேட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய சொந்த ஊர் வந்து கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமம் தான், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் வரும். எப்பொழுதுமே ஊர்லேருந்து வரும்பொழுது அம்மா நான் சென்னையில் இருக்கேன், எனக்காக கொடுத்து அனுப்புகிற பொருள் இது எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள கோழி முட்டையிட்ட அந்த நாட்டுக்கோழி முட்டை அது கொடுத்து அனுப்புவாங்க எப்பொழுதுமே. அண்டு அவங்க அடுத்தது கொடுத்து அனுப்பிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா, பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு வந்து வீட்டிலையே விளைஞ்சது, அந்த பச்சை பயிறு கொல்லையில் விளைஞ்சது. ஸோ அது கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா, வீட்டில் விளைஞ்ச அரிசி கொஞ்சம், இது எங்கள் வீட்டில் விளையில வேறு யாரோ கொடுத்துருக்காங்க பொழுதுக்கு, அது அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. அண்டு எங்கள் வீட்டில் உள்ள கொல்லையில் உள்ள லெமன்லாம் இங்கே ஒரு லெமனே சென்னையில் 5 ரூபா 6 ரூபா சொல்கிறாங்க. அண்டு ரொம்ப பிடிச்ச முறுக்கு, இந்த ஸ்நாக்ஸ் முறுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் பஸ்ஸில் வரும்பொழுது உடஞ்சி கொஞ்சம் முழுசாக இருக்குது, அது கொடுத்து அனுப்பிச்சாங்க. அண்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், நமக்கு மிளகாத்தூள் அரைக்கிறதுலாம் அவ்வளோவா தெரியாது. ஸோ அம்மா மிளகாத்தூளும் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னா இங்கே தேங்காய் காசு கொடுத்து வாங்குறது பிரச்சனை இல்லை, இருந்தாலும் எனக்கு ஊரில் உள்ள தேங்காய் அளவு டேஸ்ட்டாக இருக்க மாட்டுது. ஸோ அதனால் தேங்காய் எப்பொழுதுமே வரும்பொழுது ஒரு 10-12 கொடுத்து அனுப்புவாங்க. அது எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வரும். அப்புறம் கரும்பு, அங்கே ஃப்ரெண்டோட தோட்டத்தில் விளைஞ்ச கரும்பு, அவ்வளோதாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்லி பொடி. இந்த இட்லி பொடி இருந்துச்சுன்னா வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. இட்லி தோசை அது எல்லாத்துக்கும் இதை வச்சே சரி கட்டிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.